என் தங்க பிள்ளையே, நீ எதிர்பார்த்த உதவி தாமதமின்றி வந்து சேரப்போகிறது என்றால் நீ ஆச்சரியப்படுவாயா? நீ இதுவரை எத்தனை முறை காத்திருந்து ஒரு சிறிய அசல் தடையை எதிர்கொண்டு மனம் சோர்ந்தாய். ஆனால் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த உதவி உன் கனவு போன்றவையாக உன் வாழ்க்கையில் நேரடியாக வந்து சேரப்போகிறது. நீ எண்ணிக்கொண்டே இருக்கிறாய், இது எப்படி நடக்கும் என்று. நான் உனக்கு சொல்வேன், என் தங்க பிள்ளையே, நீ நம்பிக்கை வைத்திருந்தால் பிரபஞ்சம் உன் முயற்சியையும் உன் நம்பிக்கையையும் கவனித்து உன் உதவியை அனுப்பும். அந்த உதவி வரும்போது அது ஒருபோதும் எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்வை மாற்றும் வகையில் இருக்கும். அது உன் கடனுக்கு தீர்வு, உன் குடும்பத்திற்கான அமைதி, உன் வாழ்விற்கான வளம் என்று பல வகைகளை கொண்டிருக்கும். நீ இன்று செய்ய வேண்டியது எளிது. உன் மனதில் அந்த உதவியை தெளிவாக கற்பனை செய். அது எப்படி போகும், எப்படி உன் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரும் என்று மனதில் காண். நீ தினமும் அதை நன்கு உணர்ந்து அதை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும். பிரபஞ்சம் உன் மனதை பார்க்கும் போது அது நேரடியாக உன் வாழ்க்கையில் விளங்கும். என் தங்க பிள்ளையே, நீ இதுவரை எத்தனை தடைகளை எதிர்கொண்டு வந்தாய். வேலை, பணம், குடும்ப பிரச்சினைகள் அவை உன்னை சோர வைத்துள்ளன. ஆனால் அந்த சோர்வு இன்று மாறும். நீ எதிர்பார்த்த உதவி வரும்போது அந்த சுமை நீங்கும். உன் மனம் அமைதியாகி உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும். உன் மனதில் இருந்த அச்சமும் கவலையும் நீங்கிவிடும். நீ தினமும் எழுந்தவுடன் சில நிமிடங்கள் உன் மனதை அமைதி செய்யும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். மூச்சை ஆழமாக விடு, மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் எதிர்பார்த்த உதவி இன்று உன் கைகளை தொடும் காட்சி உன் மனதில் தெளிவாக காட்சிப்படுத்து. இந்த பயிற்சி உன் மனதை எதிர்பார்த்த உதவிக்கு தயாராக மாற்றும். என் தங்க பிள்ளையே, உன் எதிர்பார்த்த உதவி என்பது ஒரு பிரபஞ்ச அருள். அது உன் வாழ்க்கையில் நிதி உதவி, வேலை வாய்ப்பு, நண்பர்களின் ஆதரவு அல்லது குடும்பத்தில் அமைதி போன்ற பலவகையான வடிவங்களில் வரலாம். நீ அதை விலகாமல் சந்தோஷத்துடன் ஏற்று உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நான் உனக்கு இன்னொரு முக்கிய ரகசியத்தை சொல்கிறேன். உன் எதிர்பார்த்த உதவி வந்த பிறகு அதை மனதில் நன்றி கொண்டு ஏற்றுக்கொள். நன்றி பிரபஞ்சம், நீ என் வாழ்க்கையை மாற்றிவிட்டாய் என்று சொல்லும் போது அந்த உதவி நீடிக்கும் சக்தியுடன் இருக்கும். நன்றி என்பது ஒரு காந்தம் போல புதிய வாய்ப்புகளை உனக்கு அனுப்பும். நீ தினமும் செய்ய வேண்டியது மற்றொரு பழக்கம், பகிர்வு. உன் வாழ்வில் வந்த சிறிய உதவியையும் வாய்ப்புகளையும் பகிர்ந்துகொள். அதுவே அந்த உதவியை பெருக்கி நீடிக்கும் வழியாக மாறும். உன் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் உதவியது உன்னுடைய வாழ்வின் வளத்தை அதிகரிக்கும். என் தங்க பிள்ளையே, உன் எதிர்பார்த்த உதவி வரும்போது அதை முழுமையாக பயன்படுத்துவது அவசியம். அது வந்தவுடன் நீ அதை திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள். அது நிதி உதவி என்றால் கடன்களை அடைக்கவும், சேமிப்புகளை உருவாக்கவும், எதிர்கால தேவைகளுக்காக பயன்படுத்தவும். வேலை வாய்ப்பு என்றால் உன் திறமையை முழுமையாக பயன்படுத்தி முன்னேறவும். நீ நினைத்து பாரு, உன் எதிர்பார்த்த உதவி வந்த பிறகு உன் வாழ்க்கை எப்படி மாறும். மனம் அமைதியுடன் இருக்கும், குடும்பம் சந்தோஷமுடன் வாழும், உன் வாழ்க்கை வளமுடன் நிறைந்திருக்கும். நீ அப்போது உண்மையான மகிழ்ச்சியை காணப்போகிறாய். நீ தினமும் சொல்ல வேண்டிய 3 முக்கிய வாக்கியங்கள் இருக்கின்றன. 1. நான் உதவியை வரவேற்கிறேன். 2. நான் தயாராக இருக்கிறேன். 3. என் வாழ்க்கை மாற்றம் வரப்போகிறது. இந்த 3 வாக்கியங்களையும் உன் உள்ளத்துடன் கூறும்போது பிரபஞ்சம் உன் மனதை உணர்ந்து உன் எதிர்பார்த்த உதவியை நேரடியாக அனுப்பும். என் தங்க பிள்ளையே, நீ நினைத்து கொண்டே இருக்கிறாய், இது நிச்சயமாக நடக்குமா என்று. நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன், நிச்சயமாக நடக்கும். நீ மனதில் நம்பிக்கை வைத்தால் பிரபஞ்சம் உன் மனதை காணும், உன் வாழ்விற்கு தேவையான உதவியை அனுப்பும். நீ தினமும் காலை எழுந்தவுடன் சிறிய நேரம் தியானம் செய்து என் எதிர்பார்த்த உதவி இன்று வந்து சேரும் என்று கூறு. அந்த வாக்கியத்தை சொல்லும்போது மனதில் அந்த உதவி வந்த காட்சியை தெளிவாக காண. அதை தினமும் செய்தால் அது உன் வாழ்க்கையில் ஒரு நிஜமாகும். என் தங்க பிள்ளையே, நீ இதுவரை மனதில் வைத்திருந்த சந்தேகம், பயம், அச்சம் அனைத்தும் நீங்கும். உன் எதிர்பார்த்த உதவி வரும்போது நீ உண்மையான மகிழ்ச்சியுடன் அமைதியுடன் அதனை ஏற்றுக்கொள்ளும். உன் மனதில் வந்த அமைதி உன் உடலுக்கும் உன் வீட்டுக்கும் உன் குடும்பத்திற்கும் பரவி ஒவ்வொரு நாளையும் வளமாக்கும்.
நீ நினைத்துக்கொள், உன் எதிர்பார்த்த உதவி நிதி உதவி, வேலை வாய்ப்பு, உறவுகளின் ஆதரவு ஆகிய வடிவங்களில் வரலாம். அவை அனைத்தும் உன் வாழ்க்கையை செழிக்கச் செய்யும். அவை உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் உன் மன அமைதியையும் அதிகரிக்கும். நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த உதவியை வரவேற்கும் போது மனதில் ஒரு தெளிவான நோக்கத்தை வைக்க வேண்டும். அதை எதிர்பார்த்து, அதை மனதில் விஷுவலைஸ் செய்து, அதை நிகழும் அளவிற்கு நன்றியுடன் ஏற்றுக்கொள். அப்பொழுது அந்த உதவி நீண்ட காலம் நீடிக்கும் சக்தியுடன் இருக்கும். என் தங்க பிள்ளையே, நீ தினமும் நினைத்துக் கூறு, என் எதிர்பார்த்த உதவி இன்று வந்து சேரும். என் வாழ்க்கை வளமாகும். என் குடும்பம் சந்தோஷமாகும். இந்த 3 வாக்கியங்கள் உன் மனதை தயாராக்கும், உன் வாழ்க்கையில் அதிசயம் நிகழ்வதற்கான சக்தியை உருவாக்கும். நீ தினமும் செய்ய வேண்டியது மற்றொரு முக்கிய செயல்பாடு பகிர்வு. உன் வாழ்வில் வந்த சிறிய உதவியையும் வாய்ப்புகளையும் பகிர்ந்துகொள். அது உன் எதிர்பார்த்த உதவியை பெருக்கி நீண்டகாலமாக நீடிக்கச் செய்யும். என் தங்க பிள்ளையே, இன்று உன் எதிர்பார்த்த உதவி வரும்போது நீ அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள். அது நிதி உதவி என்றால் கடன்களை அடைக்கவும் எதிர்கால தேவைகளுக்கு சேமிப்புகளை உருவாக்கவும். வேலை வாய்ப்பு என்றால் உன் திறமையை முழுமையாக பயன்படுத்தி முன்னேறவும். உறவுகளின் ஆதரவு என்றால் அந்த ஆதரவை மனமார்ந்து ஏற்று உன் வாழ்வில் அமைதியையும் வளத்தையும் கொண்டு வரவும். நீ நினைத்து பாரு, உன் எதிர்பார்த்த உதவி வந்த பிறகு உன் வாழ்க்கை எப்படி மாறும்? மனம் அமைதியுடன் இருக்கும், குடும்பம் சந்தோஷமுடன் வாழும், உன் வாழ்க்கை வளமுடன் நிறைந்திருக்கும். நீ அப்போது உண்மையான மகிழ்ச்சியை காணப்போகிறாய். என் தங்க பிள்ளையே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் எதிர்பார்த்த உதவியை வரவேற்கும் போது உன் மனம் நம்பிக்கையுடன் நிறைந்து உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும். நீ அந்த உதவியை மனமார்ந்து ஏற்று அதை உன் வாழ்வில் சிறந்த முறையில் பயன்படுத்துவாய். உன் மனதில் அமைதி, உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி, உன் வாழ்க்கையில் செழிப்பு நிரம்பும். நீ இன்று இதை நம்பினால் உன் எதிர்பார்த்த உதவி தாமதமின்றி வந்து சேரும். அது உன் வாழ்க்கையை மாற்றும் அதிசயமாக மாறும். உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும், உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும், உன் வாழ்வில் வளம் நிறைந்திருக்கும். உன் எதிர்பார்த்த உதவியை வரவேற்று அதை முழுமையாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையை மேம்படுத்தி வாழ். என் தங்க பிள்ளையே, உன் எதிர்பார்த்த உதவி வந்து சேரப்போகிறது என்று நினைத்தவுடன் உன் உள்ளம் ஒரு புதிய ஒளியால் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நீ இதுவரை எதிர்கொண்ட உழைப்பு, சோர்வு, மனக்குழப்பம் அனைத்தும் இப்போது திடீரென மதிப்படை பெற்று உன் வாழ்க்கைக்கு புதிய வாய்ப்புகளை தரும். அந்த உதவி வெறும் பொருளாதார உதவி மட்டுமல்ல, அது உன் மனதில் அமைதி, உன் வீட்டில் சந்தோஷம், உன் வாழ்க்கையில் செழிப்பு போன்ற அனைத்து பரிமாணங்களையும் கொண்டிருக்கும். நீ இன்று செய்ய வேண்டியது, உன் மனதில் அந்த உதவியை நிச்சயமாக வரவிருப்பதாக விஷுவலைஸ் செய்வது. அந்த உதவி எப்படி போகும், எவ்வாறு உன் வாழ்க்கையை மாற்றும், எந்த விதத்தில் உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் என்று தெளிவாக நினைத்து கொள்ள வேண்டும். மனதில் உருவாக்கிய அந்த காட்சி நிஜமாகும். பிரபஞ்சம் உன் மனதில் உள்ள எண்ணங்களை உணர்ந்து அந்த உதவியை நேரடியாக உன் வாழ்க்கைக்கு அனுப்பும். என் தங்க பிள்ளையே, நீ இதுவரை எதிர்கொண்ட சோதனைகள் உன்னை பலமுள்ளவராக்கின. கடன், வேலை குறைபாடு, குடும்ப பிரச்சினைகள் இவை உன்னை சோர வைத்தன. ஆனால் இப்போது நீ ஒரு புதிய பயணம் தொடங்கப் போகிறாய். உன் எதிர்பார்த்த உதவி வந்து சேர்ந்ததும் அந்த சுமை நீங்கும், மனம் அமைதியுடன் நிரம்பும், இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும். நீ சிந்தித்ததை விட அதிரடி மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ தினமும் காலை எழுந்தவுடன் சிறிது நேரம் தியானம் செய்ய வேண்டும். ஆழ்ந்த மூச்சு எடுத்து மனதை அமைதியுடன் வைத்துக்கொள். உன் எதிர்பார்த்த உதவி இன்று உன் கைகளில் வந்ததாக விஷுவலைஸ் செய். அந்த காட்சி உன் மனதை உறுதிப்படுத்தும், உன் எண்ணங்களை உறுதி செய்யும். தினமும் இதை செய்தால் அது உன் வாழ்க்கையில் நிகழும். நீ நினைத்து கொண்டே இருக்கிறாய், இது எப்படி நடக்கும் என்று. நான் உனக்கு சொல்கிறேன், என் தங்க பிள்ளையே, நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் பிரபஞ்சம் உன் முயற்சியையும் உன் நம்பிக்கையையும் கவனித்து உன் எதிர்பார்த்த உதவியை நேரடியாக அனுப்பும். அது உன் வாழ்க்கையில் நேரடி மாற்றங்களை ஏற்படுத்தும். நீ தினமும் மனதில் சொல்ல வேண்டிய 3 முக்கிய வாக்கியங்கள் இருக்கின்றன. 1. நான் உதவியை வரவேற்கிறேன். 2. நான் தயாராக இருக்கிறேன். 3. என் வாழ்க்கை மாற்றம் வரப்போகிறது. இந்த 3 வாக்கியங்களையும் உன் உள்ளத்துடன் கூறும்போது பிரபஞ்சம் உன் மனதை உணர்ந்து உன் எதிர்பார்த்த உதவியை அனுப்பும்.
என் தங்க பிள்ளையே, உன் எதிர்பார்த்த உதவி வரும்போது அதை முழுமையாக பயன்படுத்துவது அவசியம். அது நிதி உதவி என்றால் கடன்களை அடைக்கவும் எதிர்கால தேவைகளுக்காக சேமிப்புகளை உருவாக்கவும். வேலை வாய்ப்பு என்றால் உன் திறமையை முழுமையாக பயன்படுத்தி முன்னேறவும். உறவுகளின் ஆதரவு என்றால் அந்த ஆதரவை மனமார்ந்து ஏற்று உன் வாழ்வில் அமைதியையும் வளத்தையும் கொண்டு வரவும். நீ நினைத்து பாரு, உன் எதிர்பார்த்த உதவி வந்த பிறகு உன் வாழ்க்கை எப்படி மாறும். மனம் அமைதியுடன் இருக்கும், குடும்பம் சந்தோஷமுடன் வாழும், உன் வாழ்க்கை வளமுடன் நிறைந்திருக்கும். நீ அப்போது உண்மையான மகிழ்ச்சியை காணப்போகிறாய். நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த உதவியை வரவேற்கும் போது மனதில் ஒரு தெளிவான நோக்கத்தை வைக்க வேண்டும். அதை எதிர்பார்த்து அதை மனதில் விஷுவலைஸ் செய்து அதை நிகழும் அளவிற்கு நன்றியுடன் ஏற்றுக்கொள். அப்பொழுது அந்த உதவி நீண்ட காலம் நீடிக்கும் சக்தியுடன் இருக்கும். நீ தினமும் செய்ய வேண்டியது மற்றொரு முக்கிய செயல்பாடு பகிர்வு. உன் வாழ்வில் வந்த சிறிய உதவியையும் வாய்ப்புகளையும் பகிர்ந்துகொள். அது உன் எதிர்பார்த்த உதவியை பெருக்கி நீண்ட காலமாக நீடிக்கச் செய்யும். உன் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் உதவியது உன்னுடைய வாழ்வின் வளத்தை அதிகரிக்கும். என் தங்க பிள்ளையே, நீ இன்று இந்த செய்தியை நம்பினால் உன் எதிர்பார்த்த உதவி தாமதமின்றி வந்து சேரும். அது உன் வாழ்க்கையை மாற்றும் அதிசயமாக மாறும். உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும், உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும், உன் வாழ்வில் வளம் நிறைந்திருக்கும். நீ இன்று இருந்து எதிர்பார்த்த உதவியை மனதில் விஷுவலைஸ் செய்து மனதில் நம்பிக்கை வைத்து அதனை வரவேற்க தயாராக இருப்பினால் பிரபஞ்சம் அதனை உன்னிடம் நேரடியாக அனுப்பும். அது எந்த வடிவில் வந்தாலும் அது உன் வாழ்க்கையை செழிக்கச் செய்யும் சக்தியை கொண்டிருக்கும். உன் எதிர்பார்த்த உதவி வந்த பிறகு நீ அதை மட்டுமல்ல, அதன் மூலம் உன் குடும்பத்தினரையும் மகிழ்ச்சியுடன் நிரப்ப வேண்டும். உன் மனதில் அமைதி, உன் வீட்டில் சந்தோஷம், உன் வாழ்க்கையில் வளம், இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் உன்னிடம் வரும். நான் உனக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். உன் எதிர்பார்த்த உதவி வந்த பிறகு உன் மனதில் நன்றி கொண்டிருப்பது அவசியம். நன்றி பிரபஞ்சம், நீ என் வாழ்க்கையை மாற்றிவிட்டாய் என்று மனதில் சொல்லும் போது அந்த உதவி நீடிக்கும் சக்தியுடன் இருக்கும். நன்றி என்பது புதிய வாய்ப்புகளை உனக்கு அனுப்பும் காந்தம் போல செயல்படும். என் தங்க பிள்ளையே, உன் எதிர்பார்த்த உதவி வந்து சேர்ந்த பிறகு நீ அதை முறையாக பயன்படுத்த வேண்டும். அது வந்தவுடன் நீ அதை உன் வாழ்க்கையை செழிக்கச் செய்யும் வகையில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அது நிதி உதவி என்றால் கடன்களை அடைக்கவும் எதிர்கால தேவைகளுக்கு சேமிப்புகளை உருவாக்கவும். வேலை வாய்ப்பு என்றால் உன் திறமையை முழுமையாக பயன்படுத்தி முன்னேறவும். நீ தினமும் நினைத்து கூறு, என் எதிர்பார்த்த உதவி இன்று வந்து சேரும். என் வாழ்க்கை வளமாகும். என் குடும்பம் சந்தோஷமாகும். இந்த 3 வாக்கியங்கள் உன் மனதை தயாராக்கும், உன் வாழ்க்கையில் அதிசயம் நிகழ்வதற்கான சக்தியை உருவாக்கும். என் தங்க பிள்ளையே, உன் எதிர்பார்த்த உதவி வரும்போது நீ மனதுடன் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்று அதை உன் வாழ்க்கையில் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள். உன் மனதில் அமைதி, உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி, உன் வாழ்க்கையில் செழிப்பு நிரம்பும். நீ இன்று இதை நம்பினால் உன் எதிர்பார்த்த உதவி தாமதமின்றி வந்து சேரும். அது உன் வாழ்க்கையை மாற்றும் அதிசயமாக மாறும். உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும், உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும், உன் வாழ்வில் வளம் நிரம்பும். உன் எதிர்பார்த்த உதவியை வரவேற்று அதை முழுமையாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையை மேம்படுத்தி வாழ். உன் எதிர்பார்த்த உதவி வந்த பிறகு நீ தினமும் அந்த உதவியுடன் கிடைத்த வளத்தை பகிர்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் வழிகளை நினைத்துக்கொள். அது உன் வாழ்வில் அருள் அதிகரிக்கும், செல்வம் நீடிக்கும். உன் மனதில் உள்ள நம்பிக்கை, உன் நன்றி, உன் பகிர்வு, இவை அனைத்தும் உன் எதிர்பார்த்த உதவியை நிலையானதாக மாற்றும். நீ தினமும் காலை எழுந்தவுடன் உன் எதிர்பார்த்த உதவியை நினைத்து மனதில் விஷுவலைஸ் செய்து அதனை வரவேற்கும் தயார் காட்ட வேண்டும். அப்பொழுது பிரபஞ்சம் உன்னோடு இணைந்து உதவியை நேரடியாக உன் வாழ்க்கையில் கொண்டு வரும். அது உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். என் தங்க பிள்ளையே, நீ தினமும் மனதில் சொல்லிக்கொள், என் எதிர்பார்த்த உதவி இன்று வந்து சேரும். என் வாழ்க்கை செழிக்கும். என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும். இந்த 3 வாக்கியங்கள் உன் மனதில் நம்பிக்கையை உருவாக்கும். அது உன் எதிர்பார்த்த உதவியை நிஜமாக்கும் சக்தியை உருவாக்கும். நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் என் தங்க பிள்ளையே, நீ நம்பிக்கை வைத்தால் உன் எதிர்பார்த்த உதவி தாமதமின்றி உன்னிடம் வந்து சேரும்.
அது உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி உன் மனதில் அமைதி, உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி, உன் வாழ்க்கையில் செழிப்பு நிரம்பும். நீ அதனை வரவேற்று அதை முழுமையாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையை மேம்படுத்தி வாழ். உன் எதிர்பார்த்த உதவி வந்து சேர்ந்த பிறகு நீ அதை ஒருபோதும் வீணடிக்காமல் அறிவுடன் நன்றியுடன் பயன்படுத்த வேண்டும். அது உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நிலைநிறுத்தும். உன் மனதில் அமைதி, உன் குடும்பத்தில் சந்தோஷம், உன் வாழ்க்கையில் வளம் நிரம்பும். நான் உனக்குச் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே, இன்று உன் எதிர்பார்த்த உதவி வரப்போகிறது. நீ அதை மனதுடன் வரவேற்று உன் வாழ்வில் அதனை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளும். அப்பொழுது உன் வாழ்க்கை முழுமையாக செழிக்கும். உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும், உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும், உன் வாழ்க்கை வளம் நிறைந்திருக்கும். நீ தினமும் இதை நினைத்து மனதில் விஷுவலைஸ் செய்து அதனை வரவேற்க தயாராக இருந்தால் பிரபஞ்சம் உன்னோடு இணைந்து உன் எதிர்பார்த்த உதவியை நேரடியாக உன் வாழ்க்கைக்கு அனுப்பும். அது எந்த வடிவில் வந்தாலும் அது உன் வாழ்க்கையை செழிக்கச் செய்யும் சக்தியுடன் இருக்கும். என் தங்க பிள்ளையே, நீ தினமும் மனதில் சொல்லிக்கொள், என் எதிர்பார்த்த உதவி இன்று வந்து சேரும். என் வாழ்க்கை வளமாகும். என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும். இந்த 3 வாக்கியங்கள் உன் மனதில் நம்பிக்கையை உருவாக்கும். அது உன் எதிர்பார்த்த உதவியை நிஜமாக்கும் சக்தியை உருவாக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. உன் எதிர்பார்த்த உதவியை வரவேற்கும் போது உன் மனம் நம்பிக்கையுடன் நிறைந்து உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும். நீ அந்த உதவியை மனமார்ந்து ஏற்று அதை உன் வாழ்வில் சிறந்த முறையில் பயன்படுத்துவாய். உன் மனதில் அமைதி, உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி, உன் வாழ்க்கையில் செழிப்பு நிரம்பும். நீ இன்று இதை நம்பினால் உன் எதிர்பார்த்த உதவி தாமதமின்றி வந்து சேரும். அது உன் வாழ்க்கையை மாற்றும் அதிசயமாக மாறும். உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும். உன் மன